நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இன்டர்வியூவில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் போன இன்டர்வியூவில் விஜய்க்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கலைங்க. எப்படி விஜய், எப்படி உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் வந்து லாஸ் பண்ணீங்க, எப்படி பிஸ்னஸில் வந்து நீங்கள் ரொம்பவே லோவஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை வந்து மக்களுக்கு ரொம்பவே அதிகமான விலைக்கு கொடுத்தீங்க, இதெல்லாம் எப்படி உங்களால் சாத்தியமாச்சு, ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? அது மட்டும் இல்லாமல் எதுக்கு உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே கொடூரமாக தாக்குனீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவறான வார்த்தைகளெல்லாம் விடுறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம விஜய் மௌனமாக இருக்கா. உடனே அந்த இடத்துல மல்லி வந்து, அடே யாரா நீ கம்னாட்டி என்னடா பேச்சு பேசினு இருக்கா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட விஜயை பற்றி தப்பாக பேசுவேன், என்னோட விஜய் பற்றி தப்பாக பேச உனக்கு என்ன அருகதை இருக்குது, என்ன யோகியதை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்னடா இது இவ்வளோ கோபமாக ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு அப்படி என்ன இவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டது எதுவுமே தப்பு இல்லைங்க, அவங்க பண்ண விதம் தான் தப்பு. ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி சொல்லி கொடுத்தது அந்த இன்டர்வியூவே இப்போ நம்ம விஜய்க்கு வந்திருக்கு. இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரே அடியாக அந்த வேலையில் போய் நம்ம விஜய் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு போயிட்டு நம்ம விஜய்க்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து என்னப்பா விஜய் எப்படி போகுது வேலையெல்லாம் பரவாயில்லையப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க, விஜய் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்டாகவே இருக்காரு. எல்லாமே உன்னோட சதி திட்டம் தான் தெரியும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம விஜயை மல்லி அங்கேருந்து அழிச்சுன்னு வந்துடுறாங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை விஜய், ஏதோ இன்டர்வியூ வந்துச்சு அட்டன் பண்ண சொன்னால் அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் அந்த வேலைக்கு போகிறது கேவலம்னாலாம் நான் சொல்லலை, நீங்கள் தாராளமாக திரும்ப அந்த வேலைக்கே போகலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்தவங்க காலத்தில் நீங்கள் திரும்ப போய் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆறுதல் சொன்னிருக்காங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, இன்னும் நிறைய அசம்பாவிதமெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டன்றது வாழ்க்கை வரலாங்க, ஆனால் கஷ்டமே வாழ்க்கையே இருக்கக்கூடாது. அதுக்கான ஒரு முதல் படிக்கட்டு தான் இப்படி போயிட்டு இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சூழ்நிலை நடந்துன்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு சொல்லவே தேவையில்லைங்க, அப்படியே சும்மா ஒரு பக்கம் கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வெண்பாவை ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க எல்லாரும் முன்னாடி. என்னம்மா வெண்பா ரொம்ப உட்காந்து படிக்காதம்மா, நீ படித்து மட்டும் என்ன போகிற கிளிவாக போகிற, என்ன காசு இருக்குது உங்கள் அப்பா கிட்ட உன்னை படிக்க வைக்கிறதுக்கு, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இந்த இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் இங்கே படிப்பேன், அதுக்கப்புறம் திரும்ப நீ எங்கேயும் போய் படிக்காமல் ஆமாம் தாயே படிக்கணுமா 5 10 இருந்தால் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுன்னு தான் இப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற ஸ்கூல் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்பவே கேலி கிண்டல் பண்ணுறாங்க. இதனால் நம்ம வெண்பாவுக்கும் ரொம்பவே அவமானமாக இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பண்ணுறாங்களே, ஆமாம் எங்கள் தகுதி அவ்வளோதான், நாங்கள் அப்படி தான் இருப்போம், யாருக்கிட்டையும் நாங்கள் ஏமாற்றி திருடி பொழைக்க மாட்டோம், அடுத்தவங்க சொத்தை ஏமாற்றி பிடிங்க மாட்டோம், எங்ககிட்ட இருக்கிறத வச்சு பொழைக்க கற்றணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. இதே கேட்டதான் ராஜேஸ்வரி கோவம் வந்துடுது. என்னடி சின்ன பொண்ணு நீ, உனக்கு என்ன தெரியும்னு என்ன பேச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியும், என்னென்ன சூழ்ச்சி பண்ணீங்கன்னு தெரியும், எப்படியெல்லாம் எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்துனீங்கன்னு தெரியும், நீங்கள் சும்மா தேவையில்லாமல் பேசணுன்றதுக்கோசம் எங்கிட்ட பேசின்னு இருக்காதிங்க, அவ்வளோதான் உங்கள் மரியாதை கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், ஐயோ என்னடா சின்ன வாண்டு இந்த அளவுக்கு ஆயிடுது, நம்மளை என்ன அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேச்சு பேசுகிறா, இவளுக்குன்னு அவ்வளோ தெரிஞ்சிச்சா நம்மளை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ரஞ்சித் வந்து அப்படியே ராஜேஸ்வரி கிட்டே கேட்குறாங்க. ராஜ் வந்து ஒன்றுமே சொல்லுங்க, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும், அவள் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது, போய் அங்கே வைக்கலாம் அடி, அங்கே அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்களுக்கு அணுவணுவாக சித்திரவாதேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் பிரச்சனை உருவாக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பண்ண வரல, நாங்கள் எல்லாமே ஒரு பக்கம் சுமூகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் பிரச்சனையை ஒரு பக்கம் வளர்த்துட்டு இருக்கீங்க, இதே போல் நீடிக்க வச்சிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இவங்க சொல்கிறதே புரியல, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நமக்குன்னு ஏன்டா அந்த பிரச்சனை இப்படி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது, நம்ம பிரச்சனை வேணான்னு விலகி போனாலும் அந்த பிரச்சனை நம்மளே ஒரு பக்கம் தேடி வருது, இதை எந்த விதத்தில் நம்ம சமாளிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதை இதை பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் ஒரு பக்கம் கன்ஃபியூஷன் ஆகிட்டு உட்காந்து இருக்காங்க. பார்ப்போம், என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம், வாழ்க்கைன்றது ஒரு வட்டங்க, அந்த வட்டத்தில் நம்ம எப்படி வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.